இப்போ இருக்க கேஸ் தட்டுப்பாடுக்கு இதில் செய்யுங்க. ரொம்ப சுலபமாக ஈஸியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வத்தல் பொரித்து வச்சுருக்கேன். எப்பவும் போல் இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை மார்னிங் ரொட்டீன் விலாக் தான். மணி 7 மணி ஆக போகுது. சமையல் முக்கால்வாசி முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்கே என்ன குழம்பு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். யோசித்து கடைசியில் வெறுமனே நிறைய வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து போட்டு கொத்த குழம்பு காரக்குழம்பு வச்சுக்கணும். சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு 3 முட்டையை வேக வச்சு அதுக்குள்ளே போட்டு எப்பவுமே காரக்குழம்பு வச்சு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி முட்டை அவிச்சு சாப்பிடுங்க பழக்கம். உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி சாப்பிடுவீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொச்சிட்டு நான் குக்கரில் தான் வச்சேன் குழம்பு. இப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்க டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். முட்டையும் குக்கர்லேயே தான், இதே குக்கர்லேயே 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு குழம்பு தாளித்து ஒரே விசில் வச்சு இறக்கிட்டு அவ்வளோதான். ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டால் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். அது மாத்திரம் இல்லை, இந்த பூண்டு எல்லாம் சின்ன பசங்க எடுத்து போட்டுருவாங்க இல்லையா, இந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது நல்லா வெந்துடும். பசங்களுமே சாப்பிட பழகுவாங்க. நீங்கள் குக்கரில் வச்சு பாருங்கள். முக்கியமாக இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கேஸ் தட்டுப்பாடுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அதே குக்கரையே நான் கழுவிட்டேன். குழம்பு இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டால் காரக்குழம்பு. இங்கே அதே குக்கரே வச்சுட்டேன் பாருங்கள். அதிலே வச்சு செஞ்சால் நமக்கு ஈஸி. கடுகு உளுந்து. இப்போ என்ன தாளிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல் தான் தாளிக்க போகிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நான் போட போகிறதில்ல. தேங்காய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். ரொம்ப இப்போ உங்களுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆகுது, 1.5 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது சமையல் முடிக்க. நார்மலான பேன் கடாயில்னா இது 1 ஹவர்லேயே முடிச்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு அரை மணி நேரம் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு வாரம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. வச்சு வெங்காயத்தை போட்டு நான் நிறைய முறை குக்கரில் எப்படி செய்யுதுன்னு நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை தேவையில்லைன்னு கூட விட்டுக்கலாம். பட் இப்போ கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் பார்க்குறேன். எதுக்கு காமெடி ரீலில் பார்த்தீங்களா அப்படி போடுறாங்க சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் செய்கிறதுனால எந்த வித கெடுதலும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பேனில் செஞ்சால் தான் சத்து வீணாகும். திறந்து மிக்ஸ் பண்ணி கலரி கொடுக்கும்போது ஆவியில் வெளியே போயிடும். இது எல்லாமே உள்ளவே இருக்கும், சத்துள்ளது தான். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பீட்ரூட் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய பீட்ரூட் தான். காரம் உங்களுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வேறு ஒன்றுமே இல்லை. பூண்டு ஒன்று நறுக்கி போட்டேன். அது கட்டி போட்டாலும் சரி. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். பார்த்து சேர்க்கணும் இல்லையா, உப்பு போடும். காரமும் நம்ம போட்டோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். 30 செகண்ட் வதக்கிட்டு தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றினா போது. இது என்ன தண்ணி நினைக்காதீங்க. காரக்குழம்பு நான் இது குக்கரை அது ஒட்டிட்டு இருந்தது, அதை கழுவி ஊற்றி வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா அப்புறம் அதுவே அதிகம். சின்னதாக ஒரு குழம்பு கரண்டியில் இதுவே அதிகம் அடுத்து. ஒரு அரை கரண்டி அளவுக்கு விட்டிங்கன்னா கூட போதும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடி இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டால் விசில் போட்டுக்கலாம். காலையில் அவசர சமையலுக்குமே கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போது பீட்ரூட் ரொம்ப கெட்டியான ஒரு பொருளுங்கிறதுனால நீங்கள் தாராளமாக 2 விசில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். திரும்பி போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் கூட செய்யுங்க. ஆனால் குக்கரில் செய்கிறப்போ பீசஸாக கட் பண்ணாலும் அழகாக வெந்துடும். அது இப்போ ஒரு விசில் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, ஸ்டீமும் இறங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன் குக்கரை. தேங்காய் பால் இங்கே அரைச்சி மிக்சியில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்குள்ளே பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். பால் போட்டு தாளித்து விட்டுட்டா தேங்காய் பால் எடுக்க மிக்சியில் தேங்காய் போட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கல, அது வற்றணும். அதுக்கு தான் இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி ஊற்றணும்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுட்டேன். ஆனால் கூட பரவாயில்லைங்க பாருங்கள். தண்ணியே இல்லை பாருங்கள், தெரியுதா? நம்ம ஊற்றின ஒரு கரண்டி தண்ணி அப்படியே ஒரு 1/4 இது நின்றுடுச்சு, ஒரு 2 ஸ்பூன் கிட்ட. அவ்வளோதான். இதை அப்படியே வற்ற விட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள். ஐஸ் விடுது. இங்கே பாருங்க, தெரியுதா? அவ்வளோதான். இப்போ இந்த பீட்ரூட் கடாயில் போட்டுருந்தீங்கன்னா துருவி போட்டாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். இது மாதிரி கட் பண்ணி போட்டால் இன்னுமே ஒரு 10 நிமிஷம் கூட ஆகும். அதேமாதிரி காரக்குழம்பு வதக்கி செய்யறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 ஹவர் ஆகும். நல்லா கொதித்து சுண்டி வரணும்னா ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும் காரக்குழம்புக்கு. பட் இந்த மாதிரி குக்கரில் செஞ்சிங்க வைங்களேன், ஒரே விசில், எல்லாமே ஒரே விசிலில் நம்ம சமையல் முடிச்சிடுவோம். ஃபிஷ்ஷின் அடிக்கிறதுக்குள்ளே விசிலில் நம்ம சமையல் முடிச்சிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேயே கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுருவோம். ஏன் அப்படி நினைக்காதுன்னு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதனால் அப்படி இருக்குது. ஒன்றும் இல்லை. இது அப்படியே சிம்மரில் போட்டு லைட்டாக அப்படி வச்சிங்கன்னா அதே உருகி வந்துடும். எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
இப்போ ஒரே ஒரு ஆவி போட்ட உடனே தேங்காய் எல்லாம் அப்படியே தனித்தனியாக வந்துடும். இதுவுமே ஒரு டிப்ஸ் தான். அவசர காலையில் வந்து சமையல் ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லாம் சாப்பாடு கட்டணும் ரெடி பண்ணணும் அப்படின்னும் போது இந்த இதில் துருவி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கரண்ட் எல்லாம் மிக்சியில் துருவ முடியல அப்படின்னாக்க டக்குன்னு தேங்காய் துருவலை யூஸ் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு. இதுவும் ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படி தான் வந்து துருவி வச்சுருவேன். ஒரு தேங்காய் துருவி உள்ளே வச்சுருவேன். எப்போ தேவையோ அப்போ போட்டுக்கலாம். அவ்வளோதான். தண்ணி வச்சுட்டு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இங்கே பவுல் சேஞ்ச் பண்ணிட்டேன். பீட்ரூட் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். கூட இன்னொரு டிப்ஸையும் சொல்கிறேன் பிகினர்ஸ்க்காக. எப்போயுமே பொரியல்லாம் சூடாக பவுலுக்கு மாற்றி வைக்கும்போது உடனே தட்டை போட்டு மூடக்கூடாது. மூடனா தண்ணி விட்டுறோம், ஆற விட்டு மூடணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போது சமையலாம் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மணி 7:15 ஆகுது. 7:15க்கு பிரேக்ஃபாஸ்ட்டை சமையலை முடிச்சிட்டேன். நான் இங்கே இன்னும் பாத்திரம் அது பாருங்கள் எப்படி கிடக்கு. கச்சடாவாக எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் தெரியுதா? இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணணும், ஸ்டவ் துடைக்கணும். என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு இங்கே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் பண்ணியிருப்பேன். அதை முந்தானத்து பண்ண நல்லா வரல இல்லையா? இப்போ இன்றைக்கி பண்ணிவிட்டேன். அதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்து சாதம் ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கி போட்டு நல்ல ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். குக்கர்லேயே பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். தேங்காய் போட்டு அதுவும் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். 100 ஐட்டமும் இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேன். அடுத்து வந்து ரசம் வைக்கலை இன்றைக்கி. தயிர் இருக்குது. அதுக்கடுத்து வத்தல் பொரித்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வத்தலும் இடியாப்ப வத்தலும் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கூழ் செஞ்சு வச்சுருக்கு. இது எனக்கு குடிக்கிறதுக்கு காலையில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு முடிச்சிட்டேன். நானே பரபரப்பாக இல்லை, பொறுமையாக தான் செய்தேன். இப்போ லஞ்சுக்கு எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி குக்கரில் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வச்சுருக்கேன், பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து குக்கரில் வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். இந்த 3 ஐட்டமும் குக்கரில் ஒரே குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லஞ்ச் பாக்ஸ்லேயே எடுத்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு வத்தக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சது, பீட்ரூட் பொரியல் வச்சுட்டேன். அப்புறம் தயிர் சாதமாக கலர் வச்சுட்டேன். இங்கே கொஞ்சமாக ஜவ்வரிசி வத்தலும் இடியாப்ப வத்தலும் ரெண்டுமே வச்சுட்டேன். எடுத்து மூடி வச்சிடலாம்.